பாப்லோ பூங்காவில் தனியாக அமர்ந்து மற்றவர்களை பார்த்துக் கொண்டிருந்த போது மீண்டும் அவர் நினைத்தார், ஏன் நானும் அவர்களைப் போல மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை? அவரிடம் நல்ல வேலை, வீடு, அழகான கார், அற்புதமான காதலி இருந்தாலும் அவர் உண்மையான மகிழ்ச்சி அல்லது திருப்தி எதையும் உணரவில்லை. அதிகம் சாதிக்க புதிய பெரிய திட்டங்களை அவர் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார். வெற்றி பெறவும் மகிழ்ச்சியடையவும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் அறிந்திருந்தார். ஒரு வயதான பெண் அவருக்கு அருகில் வந்து அமர்ந்து புறாக்களுக்கு உணவு போடத் தொடங்கினார். பாப்லோ அவளை கவனித்தார். அவள் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் ரொட்டி துண்டுகளை எரிந்தாள் என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவரது ஏமாற்றமும் பொறாமையும், இவ்வளவு முட்டாள்தனமான விஷயத்தில் யாராவது எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அவர் அதை வெளிப்படையாகச் சொன்னதை உணர்ந்ததும் உடனே வெட்கப்பட்டார். அந்த வயதான பெண் பார்த்து, இளைஞரே, இன்று எனது குறிக்கோள் மகிழ்ச்சியாக இருப்பதே. அதற்கு விரைவாக சென்றடைவது முக்கியமல்ல. அதைவிட முக்கியமானது நாம் பயணத்தை ரசிப்பதும் வழியில் முக்கியமான நபர்களுடன் தருணங்களை பகிர்ந்து கொள்வதும் தான். நாளைய நாளுக்காக வாழ்வது இன்றைய அழகை நீங்கள் காணாமல் போகச் செய்கிறது. இப்போது நான் இங்கே இருப்பதை ரசித்து மகிழ்கிறேன் என்று புன்னகையுடன் கூறினார். பாப்லோ தனது வாழ்க்கை ஹாம்ஸ்டர் சக்கரத்தைப் போல இருப்பதை புரிந்து கொண்டார். தனது குறிக்கோள்களை நோக்கி செல்லும் பயணத்தில் அவர் கவனம் செலுத்தவில்லை, மேலும் சுற்றியுள்ள அழகான அவர் தவறவிட்டு விட்டார்.